வந்துரும். சும்மா ஹீரோ இவங்க தான் ஹீரோயின் சொல்லிட்டாலே ஹீரோக்கு வந்து ஈஸியா லவ் வந்துன்னு சொல்லிட்டு ஈஸியாவே நம்பிடலாம். பட் ஒரு ஹீரோயின் ஏன் ஹீரோ லவ் பண்ணுங்கிறதுக்கான நிறைய விஷயங்கள் வந்து இருக்கு. வந்து தான் லைஃப்ல ரிக்ரெட் பண்ண நிறைய விஷயங்களை வந்து ஹீரோயின் வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு சால்வ் பண்ணிருக்காங்க. அந்த ஸ்கூல் டீச்சர் ஆகட்டும் சரி, அந்த ஸ்கூல் தன்னோட பாஸ்ட் லவ் ஆகட்டும் சரி, தான் ஃபேமிலி ஆகட்டும் சரி, இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்களை வந்து ஹீரோயின் வந்து ஹீரோவோட லைஃப்ல இருக்கக்கூடிய ரிக்ரெட்டை வந்து கியூர் பண்ணிக்கிட்டே வருவாங்க. இதனாலே வந்து ஹீரோயின் மேல லவ் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு ஈஸியாவே நம்மளால வந்து யோசிக்க முடியும். என்னதான் இது நடக்கலனாலும் ஹீரோ வந்து ஹீரோயினை தான் லவ் பண்ணுவான்னு சொல்லிட்டு நமக்கு தெரிஞ்சாலும், பட் இந்த மாதிரி விஷயங்கள் வச்சது ரொம்ப நல்லா இருந்துச்சு. பட் சேம் அதே தான் ஹீரோயினுக்கு ஹீரோ மேல ஏன் லவ் வந்துச்சு அப்படிங்கிற நிறைய விஷயங்களை வந்து அவங்க காட்டவே இல்லை. ஏன்னா ஹீரோ வந்து ஹீரோயினுக்காக எதுவும் பண்ண மாதிரி ரொம்ப பெருசா காட்டவே கிடையாது. ரொம்ப ரொம்ப சின்னதா தான் இருந்தது. அதனாலேயே வந்து ஹீரோயின் ஏன் ஹீரோ லவ் பண்ணுங்கிற அந்த ஒரு கன்ஃபார்மான கன்க்ளூஷன் என்னால வந்து ஃபுல்லா ஃபீல் பண்ண முடியல. இது நான் ஆக்சுவலா வந்து வேற ஒரு சோசியல் மீடியால தான் பார்த்தேன். இன்ஸ்டாகிராம்ல சம் பீப்புள் வந்து பேசிட்டு இருந்தது, அதுதான் வந்து பார்த்தேன். எனக்கு பார்க்கும்போது அதுக்கப்புறமேட்டு தான் வந்து நல்லா ஃபீல் ஆனிச்சு. ஆமால இப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு.